கொஞ்சம் பெரிய குளம் இல்லைன்னா சின்ன குழம்பு தான் போடுவா. சாமி வருமா வராதா தெரியல. ஆனால் ஊரில் வந்து சொல்லலை. சாமி பாண்டிக்கு போயிட்டு வந்துட்டாரு. மிளகாத்தூள் ராசின்னு வந்துட்டாரு. என்னன்னு தெரியல. உனக்கு மல்லாட்டானா ஒரு மூட்டை கூட வாங்கி வந்துருவ நீ. இப்போ கிழங்கு வேகி போகிற உரிசி. ஆமாம், ரொம்ப நாளாக அது கிழங்கு சாப்பிட்டு. இது ஒருத்தருக்கு, இது உனக்கு, இது எனக்கு. அப்படியே போல பண்ண பாரு. என்ன இன்னைக்கு பெரிய குழம்பு போடுறேன். வருஷம் வருஷம் கிருஷ்ணர் வருவார். அதனால பெரிய குழம்பு போட்டு போட்டு பழக்கம். இன்னைக்கு கிருஷ்ணர் இன்னைக்கு வரல பார்க்குறேன் ஊரில். அப்படியே பெரிய குழம்பா போட்டுருவோம். என்னைக்கு போடுற மாதிரியே வராட்டாலும் கல்புரம் கொடுத்தன விஷயம் சாமி படைக்கணும்லவா. அதுக்காக பெரிய குழம்பு போட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு கொஞ்சம் பெரிய குழம்பு இல்லைன்னா சின்ன குழம்பு தான் போடுவா. சாமி வருமா வராதா தெரியல. ஆனால் ஊரில் வந்து சொல்லலை சாமி வருவாங்க. உரி அடி திருநாதான் சொல்லலை. இந்த வருஷம் திருநா நடக்க போதா இல்லை நடக்கலையா தெரியல. அதனால குழம்பு மட்டும் எப்பயும் போடுற குழம்பு போட்டுருவான். அப்புறம் நம்ம வீட்டை பறிச்சிக்கலாம். வந்தாலும் வராட்டாலும் சாமி பறிச்சிக்கலாம். காலம் நல்லா தான் இருக்குது. கிழிச்சிட குழம்பு தான் போடுவான். சரி, திடீர்னு சாமி வந்துனாக்கா அப்போ குழம்பு போட முடியுமா? அதனால சரி பெரிய குழம்பா போட்டாச்சு. பெருசாக போட்டேன் கொஞ்சம். ரைட். சாமி வருதா என்னன்னு சொல்லலை, தெரியல. பாப்போம் வருதா என்னன்னு தெரியல. பாண்டிக்கு போயிட்டு வந்துட்டாரு. மிளகாத்தூள் ராசின்னு வந்துட்டாரு. காலையில் 6 மணிக்கு போனேன். சீக்கிரமாக அரிசி நல்லா வாங்கி வச்சுட்டு வந்துக்கிறேன். நேத்தியா அரிசின்னு வந்துட்டார். என்னை இட்டுன்னு போகல. இட்டுன்னு போனால் பட்ஜெட் ப்ராப்ளம் அதிகமாகிடுமா. மாங்காய் வாங்கி வந்துக்கிறேன். மாங்காய் மல்லாட்டை 2 கிலோ மல்லாட்டியா? 1.5 கிலோ. 1.5 கிலோ நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. உனக்கு மல்லாட்டானா ஒரு மூட்டை கூட வாங்கி வந்துருவ நீ. சரி, மாங்காய் வாங்கி வந்துட்டேன். நீ காலையில் என்ன சொன்னா, இன்னைக்கு சாமி படைக்கணும், சும்மா பால் பாயாசம் வச்சுரா வச்சு நடுவிட்டு வைக்கணும். இருக்கிற பூ சாமி வரணும். நம்ம வருஷம் பூ மெத்த மலை எனக்கு இந்த பூ இருக்கு. சாயந்தரம் தான் பறிக்கணும். 1 கிலோ 1.5 கிலோ நல்ல கிழங்கான்னு தெரியல. ஆனால் 1 கிலோ மரல் அன்னைக்கு வாங்கி வந்து எப்படி இது வேற கிழங்கு. இது பாயிண்ட்ல வாங்கினா அது இப்படி நல்லா இருக்குதுன்னு தெரியலையா. சரி, 1 கிலோ மரல் கிழங்கு, 1.5 கிலோ மல்லாட்டியா? மாங்காய் மாத்திரம் மாங்காய் 20 ரூபா. அதுக்கு பூரா 20 ரூபா. பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இவ்வளோ பொருள் வாங்கி வந்துட்டேன். ஒரு 20 ரூபாய் பூ வாங்கல சாமி படைக்கிறதுக்கு. நம்ம கோவில் லட்சுமிலாம் படைக்கிறது இல்லை காலங்காலமா. சாமி வர்றதுனால நம்ம வருஷம் வருஷம் படைச்சு பழக்கம். அதனால நீ சாமி வராட்டாலும் சாமி வர மாதிரி எங்க ஊர்ல கோயில் இருக்குது இல்ல, பெருமாள் கோயில். அதனால படைக்கணும். சும்மா கல்பூரம் மாச்சி கொளுத்தணும். சும்மா பால் பாயசம் வச்சு சாமியை நம்ம வீட்டுக்கு கூட்டணும். கோவிலுக்கு இஷ்டங்க. ஆமா, இது ஏதோ இருக்கட்டும். இன்னைக்கு வந்து தெனாச்சி பொங்கல் பொங்க போறோம். தெனாச்சி பொங்கலா? ஆமா. மணி ஆயிடுச்சு பாரு. மணி 9 ஆகுது. அதுக்காட்டி தெனாச்சி பொங்கல் பொங்கிய உனக்கு காலை சாப்பாடு கொடுத்துட்றேன். தெனாச்சி பொங்கல் தேங்காய் சட்னி வைக்கிற வேண்டியதான். இன்னைக்கு தெனாச்சி பொங்கல் எப்படி பொங்கலாம் பாருங்க. 1 கிளாஸ் தெனை ஒரு 50 பச்சை பயிர் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா வெள்ளை தண்ணி வர வந்து கழுவணும். அப்பதான் நல்லா காரில் அடிக்காது. எவ்வளோ அழுகு பாரு. எம்மா அழுகு பாரு. தண்ணி கீழே ஊற்றுறாது. ஏன் தண்ணி இருக்கணும்? அதுதான் மாடு தான் இல்லையே கண்ணு விட்டு மாடு அவங்க வாங்க வழி அதுக்கே தான். எல்லாம் 2-3 தண்ணி 4 தண்ணி ஊற்றி கழுவிங்க. அதை குக்கரில் வச்சுக்கோம். அடுப்புலாம் வந்து வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. அடுப்பு ஊற்றி ரொம்ப லேட் ஆகிடும். மணி ஆகிடுச்சு. சீக்கிரமாக பண்ணி சாப்பிடலாம் இன்னைக்கு வேலையை. ஏன்னா அன்னாடி இட்லி தோசைன்னு கஷ்டமாக இருக்குது. அது கை வச்சு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். 1 கிளாஸு 2 கிளாஸு 3 கிளாஸ் ஊற்று. 3 கிளாஸு 4
1 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். போதும். ஏன்னா அது 50 பயிர் தான் கொடுக்குறேன், 50 கிராம். இது வந்து 1 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். சரி. குக்கர் போட்டு மூடிடுவோம். மூடி உப்பு அளவாக போட்டுக்கலாம். கல் உப்பாக போட்டுக்கிறேன். சித்தமா அப்படியே ஒரு 3 விசில் வர வெளியே வந்ததுன்னா வெந்துடும். இறக்கி தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போட்டு சட்னி அரைச்சிக்கின்னு தேங்காய் சட்னி தான் வைக்க போகிறேன். சரி, வேகட்டும். 3 விசில் வரட்டும். உங்களுக்கு தேங்காய் சட்னி தேங்காய் போட்டு வச்சிக்கணும். இப்போ கிழங்கு வேகி போகிற உரிசி. ஆமாம், ரொம்ப நாளாக அது கிழங்கு சாப்பிட்டு நான் என் மணலாம் வாங்கி இன்னைக்கு ஆச்சரியமாக கிழங்கு வாங்கிட்டு அறுத்துக்கணும். அவ்வளோ பெருசாக போடாது. திரும்ப வெட்டிங்க தோலை வச்சுட்டு வெட்டி போறியா? தோலை உரிக்கணும். தோலை வச்சுட்டு வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மாங்காய் 20 வாங்க கூடாது. மாங்காய் அந்த அம்மா மாங்காய் எவ்வளோ மாங்காய்? எவ்வளோ நாளைக்கு வரும்? ஆமாம், 20 ரூபா. 20 ரூபா. ஒரு சமயம் புகைப்பழுத்து மாங்காயா என்னன்னு தெரியல. இல்லை மார்க்கெட்டுக்கு வர மாங்காய் தான் நினைக்கிறேன். தெரியல, மார்க்கெட்டுக்கு வர மாங்காய் தான் அது. காலையில் போனால் எல்லாம் விற்கிது. காலையில் இப்போ போகணும் வெடி. அதுக்கு தான் வந்து கடைக்கு போகணும். வெடிக்காட்டி போவோம். வெடிக்காட்டி போகிறாங்க. நம்ம 10 மணிக்கு போகிறதுனால அதை தூள் அரைக்கி போகிறதுனால நம்ம இப்போ 10 மணிக்கு போனோம். சரி, இன்றைக்கி காலையில் போகணும்னு சொல்லி இப்போ காலையில் போகிறது தான் இன்றைக்கி கரெக்டாக இருந்தது. பரவாயில்ல, மாங்காய் குழம்பு வச்சு ரொம்ப நாளாக இருக்கும். அத்தனை மாங்காய் ரொம்ப நாளாக இருக்குது. 2 மாதம் ஆயிடுச்சு. மாங்காய் ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு குழம்பு முடியாது. நல்லா மீன் குழம்பு மாங்காய் தான் போட்டால் மீன் குழம்பு எடுத்தோம். பொங்கல் 2 விசில் வந்துட்டு 3 விசில் வர போகுது. விட்டுட்டு அதுக்கு குழம்பிட்டோம். அது நல்லா குழம்பு ஆகிடும். அதுக்காட்டியா கிழங்கு எடுத்து வீட்டில் கொண்டாடல அதுக்கு வெந்துட்டு போகுது. வெந்துடும் 3 விசில். பழைய கிழங்கு பாரு, கருப்பு பாதி கிழங்கு எடுத்து வச்சுட்டேன். 2 பேர் சாப்பிட முடியாதுல்ல. பாதி கிழங்கு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாதி கிழங்கு மட்டும் வச்சுட்டேன். மரளி கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதுதான் வாங்கிட்டு பார்க்கலாம். வேகட்டும். விசில் 3 விசில் வந்துடுது. அது இப்போ விசில்லாம் எடுத்து விட்டு அப்புறமேட்டு சட்னி அரைக்கிறேன். தேங்காய் சட்னியா? பொட்டுக்கடலை போட்டு தான் வச்சுக்கிறா? இன்னும் காட்டு போகல வெளியே எடுத்து போகல. இன்னும் 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் இன்னும் காற்று எடுத்து போயிருங்க. நல்லா சூப்பராக தாலி போட்டுற வேண்டியதான். இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா இது மாதிரி வந்துக்குதா? இது அந்த காலத்து பொருள். இது அந்த காலத்துக்கு இது அருமையாக. ஆனால் அப்போ குக்கர்லாம் கிடையாது. அடுப்பில் தான் வைப்பாங்க. பானையில் வச்சு தான் பொங்குவாங்க. சரி வா, தாளிப்பு போட்டுடலாம். பானையில் பொங்குவாங்க. தாலி போட்டுறேன். ஏன்னா அரிசி பொங்கல் சூப்பராக பண்ணிக்கிறேன் பாரு. 2 பேருக்கு. இது ஒருத்தருக்கு, இது உனக்கு, இது எனக்கு. தினை அரிசி பொங்கல். பொங்கல் வா சாப்பிடலாம் வா. தினை அரிசி பொங்கல் பாரு, சூப்பராக செஞ்சுக்கிறேன். 2 பேருக்கு அப்படியே 2 கிண்ணம் அப்படியே அழகாக அளவு போட்டு எடுத்து வச்சுட்டேன். சூப்பராகிடும். நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்துன்னு பார்த்தேன். அப்படியே கட்டியாக சூப்பராக இருக்குது பொங்கல். இந்த சட்னி தினை அரிசி பொங்கல் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரியா தினை அரிசியா எழுதிக்கு ரொம்ப நல்லது. காலைல 9 ஆயிடுச்சு. எத்தனை மணி இருந்து 9 மணி 10 போகுது. நான் 5 நிமிஷம் 10 மணிக்கு செய்கிறேன். காலை சாப்பாடு 10 மணி ஆயிடுச்சு. தினை அரிசி பொங்கு சாப்பிட்றதுல செம்ம சேஸ்ட்டு. எல்லாம் நெய் கீழே போட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு. அந்த காலத்து நெய் வேறு ஊற்றுறாங்க. முருங்கை ஊறி போட்டுருவாங்க. அதான் கிடைக்கும். மிளகு போட மாட்டாங்க, எதுவும் போட மாட்டாங்க. புளியை ஊற்றியா அப்படி வேக வச்சு மிளகா போட்டு தாளிச்சியா. சூப்பராக இருக்கு. கொதியில் வேலை செய்தாக்கா
சாப்பாடு ஆள் விடுது இந்த மாதிரி தான் ஒரு கப்பில் போட்டு எடுத்து வந்துடுவாங்க. அப்படியே மொத்த அரிசி ம் அது மாதிரி தான் வச்சு வச்சுக்கிறோம். நான் கப்பில் போட்டு சூப்பராக கற்றுச்சதா டெக்கரேஷனு. அப்போலாம் வந்து நல்லா குழப்பம் இருந்தது. குக்கரில் போட்டு நல்லா சூப்பராக வந்துச்சு. முன்னே ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வர தண்ணியை பாருங்க, அதில் தண்ணி கிழங்குல பூந்து கொஞ்சம் நல்லா வெந்து போய் தாங்க கிழங்கு. நல்லா வெந்து போச்சு, நல்லா சூப்பராக அது பாரு. அப்படியே போல பண்ண பாரு எப்படி பாரு. சூப்பராக இருக்குது. எப்படி பாரு எப்படி பாரு சூப்பராக இருக்குது பாரு. அப்படியே தோலை உச்சி வச்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது கிழங்கு. இந்த வெந்தாளிக்கு வாங்க முடியும். கிழங்கெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டா எலும்பு நல்லா உறுதி நிற்கிறாங்க. இந்த கிழங்கா பார்த்து வாங்கி சாப்பிடணும். சரி, மறுபடி கிழங்கு சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கி வேஸ்ட்டு சாப்பிடுங்க. உடம்பு நல்லது இந்த கிழங்கு. ரொம்ப நல்லது. ரவை கசப்பு கசப்பு கிடையாது, சூப்பராக இருக்குது. யாசி கிரியேஷன் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். யாசி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை பாய்.